Hi friends. So இதுவரையும் நம்ம வந்து 3 Fourier series பார்த்திருக்கோம். அது 3 Fourier series ஓட கம்பேரிசன் நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு Fourier series ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஓட ரிலேஷன்ஷிப் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா Fourier series கோஎஃபிஷியன்ட் உடைய அதாவது காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் Fourier series கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லீங்களா அதனுடைய ப்ராப்பர்ட்டி நாம இப்போ பார்க்க போறோம். இப்போ according to complex exponential Fourier series நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா x of t summation n equal to minus infinity to plus infinity dn e power of jn omega t நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி dn complex exponential Fourier series ஓட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து dn. அதை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் 1 by t naught integral 0 to t naught x of t e power of minus jn omega t dt நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். where dn equal to an by 2 minus j times of bn by 2 from trigonometric Fourier series. இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்குறோம். இதில் dn அப்படின்றது என்னென்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். அப்போது இதுக்கு வந்து ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து if x of t is a real value function, if x of t is real value function, ஏன்னா எப்பவுமே x of t வந்து ரியல் வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம Fourier series நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனாக இருந்தால் தென் ஏன்னா x of t ரியல் வேல்யூ இல்லைங்களா, அப்போ ரியல்னால் காம்ப்ளெக்ஸ் இருக்காது. தென் x of t ஈக்குவல் டு x star of t, அதுக்கு நீங்கள் கான்ஜுகேட் எடுத்தாலும் சேமாக தான் இருக்கும். ஸோ கான்ஜுகேட்னா இமேஜினரி பார்ட் மட்டும், அதாவது ஜேக்கு பதில் மைனஸ் ஜே போடுறீங்க அல்லது மைனஸ் ஜேக்கு பதில் ப்ளஸ் ஜே போடுறீங்க, அதுதான் வந்து கான்ஜுகேட்னு நம்ம சொல்லுவோம் அக்கார்டிங் டு மேக்ஸ். இப்போது நமக்கு டிஎன் தெரியும், நான் டிஎன் ஸ்டார் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா டிஎன்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள், அப்போ அதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ டிஎனுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கும் போது இந்த ஈக்குவேஷனில் ப்ளஸ் ஜேக்கு பதில் மைனஸ் ஜே நம்ம போடணும். ஈக்குவல் டு 1 by t naught integral 0 to t naught x star of t, ஏன்னா கான்ஜுகேட் எடுக்கும்போது x of t க்கு நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். e power of minus j க்கு பதில் plus j jn omega t dt. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இப்போ இந்த dnக்கு வந்து நான் ரிவர்சல் கண்டுபிடிக்கிறேன், அதாவது nக்கு பதில் மைனஸ் n போட போகிறேன். minus n, d minus n, d minus n equal to 1 by t naught. இப்போது nக்கு பதில் மைனஸ் n போடணும். 0 to t naught x of t அப்படியே தான் இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் nக்கு பதில் மைனஸ் n போட்டால் ப்ளஸ் jn omega t dt நமக்கு கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இதுக்கு கான்ஜுகேட் எடுங்க, d minus n கான்ஜுகேட், d minus n கான்ஜுகேட். இதுக்கு எடுத்திங்கன்னா 1 by t naught integral 0 to t naught x star of t e power of plus j க்கு பதில் மைனஸ் j minus jn omega t dt. equation number 4. from equation number 1 2 and 3 பாருங்க 1 2 3 4 நாலு ஈக்குவேஷன் செக் பண்ணுங்க. so from equation 1 equation 2 3 and 4, so நாலு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது dn, so இந்த first equation இருக்குங்களா, அந்த first equation equal to d minus n star, d minus n star செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா x of t யும் x star of t யும் சேமாக இருக்குது. அப்போ equation number 1 equal to 4, அதாவது 1 equal to 4 செக் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், 1 by t naught 0 to t naught x star of t ரெண்டு சேம் தான், அப்போ மைனஸ் வரும். minus e power of minus j omega t dn equal to d minus n star. ரெண்டாவது செகண்ட் பாயிண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3 செக் பண்ணுங்க. dn star equal to d minus n, இதிலிருந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 equal to ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இப்படி இருந்தால் dn is
conjugate symmetry. Dn is conjugate symmetry. So if அதாவது x of t ரியலாக இருந்துச்சுன்னா dn equal to d minus n star, அதே மாதிரி dn star equal to dn, d minus n. அப்படி இருந்துச்சுன்னா dn என்றது ஒரு கான்ஜுகேட் சிமெட்ரி அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போது dn கான்ஜுகேட் சிமெட்ரியாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இதுலேருந்து நாம் வந்து dn star எல்லாமே கண்டுபிடிச்சி ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். என்னென்னு பாருங்கள், dn equal to an by 2 minus j times of bn by 2. இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டி இஃப் dn இஸ் கான்ஜுகேட் சிமெட்ரியாக இருந்தால், இப்போ இந்த dn எப்படி எழுதலாம், dn ஈக்குவல் டு, ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்போ மேக்னிடியூட் e பவர் ஆஃப் j அதனுடைய ஆங்கிள். ஸோ இதிலிருந்து dn என்னவாக இருக்கும், dn ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் an by 2 whole square plus bn by 2 whole square equal to an square by 4 plus bn square by 4. இதனுடைய ஆங்கிள் dn உடைய ஆங்கிள் tan inverse of minus bn by 2 imaginary part by real part equal to minus tan inverse of bn by an. bn by an. ஸோ இப்போது dn ஸ்டார் கண்டுபிடிங்க. dn ஸ்டார் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறீங்க. நீங்கள் கான்ஜுகேட் எடுக்கும்போது an by 2 ப்ளஸ் j டைம்ஸ் ஆஃப் bn by 2. இப்போது இதனுடைய மேக்னிடியூட் dn ஸ்டாருடைய மேக்னிடியூட், ஏன்னா dn ஸ்டாரும் d மைனஸ்னும் சேம் பாருங்கள், dn ஸ்டார் d மைனஸ்னும் சேம், ஏன்னா அக்கார்டிங் டு கான்ஜுகேட் சிமெட்ரி. அப்போது இது எப்படி எழுதலாம், an by 2 ப்ளஸ் j டைம்ஸ் ஆஃப் bn by 2. அப்போ இதனுடைய மேக்னிடியூட் dn ஸ்டார் மேக்னிடியூட் அல்லது d மைனஸ் n மேக்னிடியூட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் an ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் bn ஸ்கொயர் பை 4. ஈக்குவேஷன் நம்பர் 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 6, ஈக்குவேஷன் நம்பர் 7. இப்போது இதனுடைய ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் dn ஸ்டார் ஈக்குவல் டு ஆங்கிள் மைனஸ் dn ஈக்குவல் டு tan inverse of imaginary part by real part bn by 2 an by 2 equal to tan inverse of bn by an. ஸோ இது என்னது, dn ஸ்டார் உடைய ஆங்கிள், அதுதான் வந்து d மைனஸ் n உடைய ஆங்கிள். இது ஈக்குவேஷன் நம்பர் 8 வச்சுக்கோங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 5 and 7, from equation 5 and 7. ஸோ 5 and 7 செக் பண்ணுங்கள், அதனுடைய மேக்னிடியூட் வந்து உங்களுக்கு சேமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேக்னிடியூட் நான் போடல, மேக்னிடியூட் போட்டுக்கோங்க, மேக்னிடியூட் சேமாக இருக்குது. அப்போ dn உடைய மேக்னிடியூட் ஈக்குவல் டு dn ஸ்டார் உடைய மேக்னிடியூட். ஓகேங்களா, dn ஸ்டார் உடைய மேக்னிடியூட் அக்கார்டிங் டு, ஸோ இதுதான் வந்து இது ஈக்குவல் டு d மைனஸ் n உடைய மேக்னிடியூட் எப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ dn மேக்னிடியூட், dn ஸ்டார் மேக்னிடியூட், d மைனஸ் n உடைய மேக்னிடியூட், இன்னும் சொல்லப்போனால் d மைனஸ் n ஸ்டார் உடைய மேக்னிடியூட் எல்லாமே சேமாக தான் இருக்குது. மேக்னிடியூட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதில்ல. அடுத்தது ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் ஈக்குவேஷன் 6 and 8. ஸோ 8th ஈக்குவேஷன் 6th ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்கள். dn ஸ்டார் உடைய ஆங்கிளும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dn உடைய ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது. அல்லது
இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா dn வந்து dn ஸ்டார் எழுதலாம் மைனஸ் dn ஸ்டார். அது இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். இல்லை நீங்கள் இன்னொரு இது கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் 6 and 8 கம்பேர் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 6 and 8 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஆங்கிள் dn ஈக்குவேஷன் 6 படி ஆங்கிள் dn ஈக்குவல் டு 8 படி பார்த்தீங்கன்னா மைனஸ், ஏன்னா மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, அங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் dn ஸ்டார். அல்லது இன்னொரு மெத்தட் எப்படி சொல்லலாம், dn அப்படின்றது என்னென்னா dn d மைனஸ் n ஸ்டாருக்கு ஈக்குவல். அப்போது angle of d minus n star equal to minus d of minus n. So இதுக்கு நம்ம ரெண்டா பிரிச்சு எழுதிக்கலாம். dn equal to from equation number 5 and 7 5 and 7 செக் பண்ணுங்க. dn equal to dn அதனுடைய மாடுலஸ் மேக்னிடியூட் ஈக்குவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் dn எப்படி எழுதலாம், dn வந்து d minus n ஸ்டார் எழுதலாம் இதனுடைய மேக்னிடியூடும். அடுத்தது ஈக்குவேஷன் நம்பர் 6 நம்ம 7 செக் பண்ணணும். அப்போ d மைனஸ் n ஸ்டாரை d மைனஸ் n எழுதலாம். ஸோ dnனும் dn ஸ்டார் ஈக்குவல், d மைனஸ் n ஸ்டாரும் d மைனஸ் n ஈக்குவல். அதாவது மேக்னிடியூட் பார்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுல கான்ஜுகேட் ஆகட்டும் அல்லது ரிவர்சல் ஆகட்டும். அப்போது பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஆர் சிமெட்ரிக் சிமெட்ரிக். இதுவே ஃபேஸ் பார்ட் பாருங்கள், இது வந்து மேக்னிடியூட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ். ஸோ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஏசிமெட்ரிக். ஸோ அப்போ கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்னா எக்ஸ் ஆஃப் டியும் எக்ஸ் ஸ்டார் ஆஃப் டியும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா dn அதாவது எக்ஸ்போனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நம்ம சொல்கிறோம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருந்தால் dnனும் அதனுடைய மைனஸ் dnோட கான்ஜுகேட்டும் ஈக்குவலாக இருக்கும், dn கான்ஜுகேட்டும் d மைனஸ் n ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதனுடைய மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் பார்ட். மேக்னிடியூட் வந்து ஆட் சிம் அதாவது ஈவன் ஃபங்க்ஷன், ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் சிக்னல், ஃபேஸ் வந்து ஆட் சிக்னல், மேக்னிடியூட் வந்து ஈவன் சிக்னல். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த 4 இது அதாவது 1 2 3 4 இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இந்த 6 ஈக்குவேஷன்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம அதை வச்சு ஃபோரியர் சீரிஸோட அந்த ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஸ்பெக்ட்ரல் தான், இது ஸ்பெக்ட்ரம் தான். இது dnன்றது என்னென்னா ஸ்பெக்ட்ரம் தான். dnன்றது ஸ்பெக்ட்ரம். ஃபோரியர் சீரிஸ் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம் வரைவோம். இது ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு கூட நம்ம இன்னொரு இதில் சொல்லலாம். அப்போ இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டால் நம்ம ஈஸியாக அந்த 6 ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சி ஈஸியாக டிக் பண்ணிடலாம். அதுதான் முக்கியமானது இங்கே நான் சொல்ல வந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸில் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.